ஹாய் ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பை மோட்ல அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா பண்ணுறது? நீங்கள் தப்பா பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் பாதிப்படையும், அது உங்கள மேல இருக்கிறவங்களுக்கும் பாதிப்படையும். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, சரியான முறையில எப்படி பண்ணுறது? அத பத்தி வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய மொபைல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஆப் இருக்கும். சரிங்களா? இந்த இந்த ஆப் இருக்கும். பைமோட்டினுடைய ஸ்மார்ட் ஆப் வந்து இருக்கும். நெறைய பேர் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்திருப்பீங்க. இல்ல பைமோட் சம்மந்தமா உங்கள்ட்ட எந்த ஆப் இருந்தாலுமே நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த மாரி அந்த ஆப் மேல ஃபர்ஸ்ட்டு அழுத்தி புடிங்க. சரிங்களா? அந்த ஆப்ப என்ன பண்ணணும்னா, அழுத்தி புடிக்கணும். இந்த மாரி அழுத்தி புடிச்சீங்க அப்டின்னா, உங்களுக்கு இந்த மாரி ஒரு ஐகான் வரும். டெலீட் பண்ற ஐகான் ஒண்ணும், அது பக்கத்துல இன்னொரு ஐகான் வரும். சரிங்களா? இந்த ஐகானு. இந்த ஐகான நீங்க டச் பண்ணுங்க. இந்த ஐகான நீங்க டச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அடுத்த பேஜ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா போகுங்க. இதுல உங்களுக்கு வந்து கிளியர் டேட்டா அண்ட் கிளியர் கேட்ச் இருக்கும். இல்ல ஸ்டோரேஜ் அண்ட் கேட்ச்ன்னு இருக்கும். சரிங்களா? அந்த ஸ்டோரேஜ் அண்ட் கேட்ச் நீங்க டச் பண்ணணும். அத டச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இங்க 2 ஆப்ஷன் குடுத்திருந்திருப்பாங்க. இந்த 2 ஆப்ஷன் தான் நீங்க என்ன பண்ணணும்னா, ஸோ இது பண்ணணும். சரிங்களா? இது பாருங்க கிளியர் டேட்டா இருக்கு ஒண்ணு, கிளியர் கேட்ச் இருக்கும். இது மாரி 2மே நீங்க பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கிளியர் கேட்ச் குடுத்துருங்க. கிளியர் கேட்ச் குடுத்துட்டு நெக்ஸ்ட் கிளியர் ஸ்டோரேஜ் குடுங்க. குடுத்துட்டு டெலீட் குடுத்துருங்க. சரிங்களா? இத நீங்க பண்ணா மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ராப்பரா வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டால் வந்து பண்ண முடியும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி இந்த இத நீங்க பண்ணிடணும். சரிங்களா? இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடியே உங்க மொபைல்ல இந்த ஆப் இருக்கு அப்டின்னா, சரிங்களா? இந்த ஆப் இருக்குல்ல அழுத்தி புடிச்சுட்டு, அத வந்து பார்த்தீங்கன்னா, இது பண்ணிட்டு கிளியர் டேட்டா ஸ்டோரேஜ்ல போயிட்டு, கிளியர் டேட்டா, கிளியர் கேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துட்டு தான் அடுத்து நீங்க என்ன பண்ணணும், அன்இன்ஸ்டால் பண்ணணும். சரிங்களா? அன்இன்ஸ்டால் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்ப பண்ணி விட்டுறணும். நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் அன்இன்ஸ்டால் மட்டும் பண்ணிடுவீங்க. அழுத்தி புடிச்சு வெறும் அன்இன்ஸ்டால் மட்டும் பண்ணி விட்டுருவீங்க. அந்த மாரி பண்ணக்கூடாது. அன்இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி கிளியர் டேட்டா, கிளியர் கேட்ச் குடுத்துட்டு தான் அன்இன்ஸ்டால் நீங்க பண்ணணும். சரிங்களா? அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா? அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு அடுத்ததா நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க அப்ளைன்ட்ட நீங்க அந்த குரூப் லிங்க் வாங்கிக்கணும். குரூப் லிங்க் சொல்றேன் பாருங்க. உங்க அப்ளைன் கிட்ட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பைமோட்டருடைய ரெஃபர் லிங்க் வந்து வாங்கிக்கணும். இப்ப பாருங்க, இப்ப நான் இந்த மாரி ஒரு லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய குரூப்ல ஷேர் பண்ணி விட்டுருவேன். இப்ப என்ன பண்ணணும்? முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க மொபைல்ல ஏதாச்சும் பைமோட் சம்மந்தமா ஏதாச்சும் ஆப் இருக்கு அப்டின்னா, அது கிளியர் டேட்டா, கிளியர் கேட்ச் குடுத்துட்டு, அதுக்கப்புறமா அன்இன்ஸ்டால் பண்ணிடணும். சரிங்களா? நீங்க அத பண்ணாம நீ இந்த ரெஃபர் லிங்க் உள்ள போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணக்குள்ள உங்களுக்கு ஒரு எரர் வரும். என்ன எரர்னா, ரெஃபரல் கோடு போட சொல்லும். ரெஃபரல் கோடு போட்டு நீங்க வந்து பண்ணக்கூடாது. சரிங்களா? ரெஃபரல் கோடு போடாம தான் நீங்க லிங்க் வச்சு பண்ணக்குள்ள, நீங்க உள்ள ஆட்டோமேட்டிக்கா உங்க நேமு, மொபைல் நம்பர் போட்டோனே உங்களுக்கு ஓகே ஆயிரணும். சப்போஸ் உங்க ரெஃபரல் கோடு காமிக்குது அப்டின்னா, அது தப்புன்னு அர்த்தம். ரெஃபரல் கோடு காமிச்சாலே நீங்க என்ன பண்ணணும்னா, மறுபடியும் வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க ஆப் இருக்கு அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டால் பண்ண ஆப் இருக்கும் இல்லையா? இப்ப பாருங்க, இப்ப நான் என்ன பண்றேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியிற மாரி சொல்லணும்னா, இப்ப வந்து உங்களுக்கு அந்த எரர் வரக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்? எரர் வராம இருக்கறதுக்கு என்ன பண்ணணும்? அத வந்து பார்த்தீங்கன்னா, டீட்டெயிலா வந்து பார்த்தீங்கன்னா சொல்றேன். இப்ப என்னோட அப்ளைன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் லிங்க் வாங்கிட்டேன். சரிங்களா? லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் டச் பண்றேன்னு வச்சுக்கங்களேன். லிங்க் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா போகும். லிங்க் உள்ள போயிட்ட பிறகு ஸ்ட்ரெயிட்டா வந்து பார்த்தீங்கன்னா, Play Storeல பார்த்தீங்கன்னா போயிடும். சரிங்களா? இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? அத இன்ஸ்டால் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? இப்ப இன்ஸ்டால் பண்ண போறோம். இன்ஸ்டால் வந்து பார்த்தீங்கன்னா ஆகும். இதுல என்ன ஒரு விஷயம் அப்டின்னா, நீங்க இப்ப ஆல்ரெடி இருந்த ஒரு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா, அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு தான் இந்த ஆப் திரும்பி இன்ஸ்டால் பண்றீங்க லிங்க்குள்ள போயிட்டு. இப்ப அத அன்இன்ஸ்டால் பண்ணக்குள்ள உங்களுக்கு அதுல கிளியர் டேட்டா, கிளியர் கேட்ச் நீங்க குடுக்கல அப்டின்னா, உங்களால ரிஜிஸ்டர் பண்ண முடியாதுங்க. சிம்பிளா சொல்லப்போனா இதுதான். கிளியர் டேட்டா, கிளியர் கேட்ச் குடுக்காம இத வந்து லிங்க் மூலியமா இன்ஸ்டால் பண்ணக்குள்ள உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. ரெஃபரல் கோடு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும். சரிங்களா? அப்ப அந்த ரெஃபரல் கோடு வந்து கேட்கக்கூடாது நம்மளுக்கு. ஆட்டோமேட்டிக்கா நம்ம நேம், மொபைல் நம்பர் போட்டோனே உள்ள லாகின் ஆயிடணும். ரெஃபரல் கோடு கேட்டாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்க அப்புறம். அதுக்கு நீங்க என்ன பண்ணா, ரெஃபரல் கோடு கேட்டிருக்கு அப்டின்னா, மறுபடியும் நீங்க என்ன பண்ணா, இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணது இல்லையா? மறுபடியும் லாங் பிரஸ் பண்ணி, திரும்பி இந்த ஆப்ஷன நீங்க டச் பண்ணிட்டு, இங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பி ஸ்டோரேஜ் அண்ட் கேட்ச் இருக்கும். மறுபடியும் நீங்க என்ன பண்ணா, கிளியர் கேட்ச், கிளியர் டேட்டா. சரிங்களா? கிளியர் கேட்ச், கிளியர் டேட்டா குடுத்துட்டு, அப்புறமா அன்இன்ஸ்டால் பண்ணிடணும். சரிங்களா? திரும்பியும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணணும்னா, உங்க அப்ளை லிங்க் குடுத்துருப்பாங்கல்ல, அந்த லிங்க் உள்ள போயிட்டு, நீங்க என்ன பண்ணா, மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணுங்க. மறுபடியும் நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்க அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ராப்பரா வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஆகும். உங்களுக்கு ரெஃபரல் கோடு காமிக்காது. சிம்பிளா சொன்ன மாரி ரெஃபரல் கோடு காமிக்குது அப்டின்னா, மறுபடியும் கிளியர் டேட்டா, கிளியர் கேட்ச் குடுங்க. அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு மறுபடியும் ஆப் இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணுங்க. உங்களுக்கு ஒர்க் ஆயிடும். சரிங்களா? ஓகே. இப்ப வந்து நம்ம ஆப்புக்குள்ள வந்தாச்சு. ஆப்ல வந்துட்ட பிறகு இந்த மாரி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இருக்கும். அதில அக்கவுண்ட் கீழ இருக்கிற அக்கவுண்ட்ட டச் பண்ணுங்க. அக்கவுண்ட்ட டச் பண்ண பிறகு உங்களுக்கு மொபைல் நம்பர் கேட்பாங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க போடணும். சரிங்களா? மொபைல் நம்பர் போட்டு நெக்ஸ்ட் குடுங்க. நெக்ஸ்ட் குடுத்துட்ட பிறகு உங்க நேம் போட சொல்லுவாங்க. நேமும் பார்த்தீங்கன்னா போட்டுங்க. நேம் வந்து எஸ்பிஐயோட நேம் எப்படி இருக்கோ, அதே மாரி நேம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுங்க. சரிங்களா? நேமு லாஸ்ட் நேம் வந்து இனிஷியல். இனிஷியல் போட்டு கீழ வந்து சைன் அப் அண்ட் கெட் ஓடிபின்னு இருக்கும். அந்த கெட் ஓடிபி குடுத்துட்ட பிறகு உங்களுக்கு ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரேட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி வந்துட்ட பிறகு ஒரு 4 டிஜிட் ஓடிபி தான். சரிங்களா? அந்த 4 டிஜிட் ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து போடணும். 36 48. 36 48 இத போட்டு கீழ நெக்ஸ்ட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி சக்சஸ்ஃபுல்னு வந்துரும். சரிங்களா? இந்த மாரி சக்சஸ்ஃபுல் வந்துச்சு அப்டின்னா, நீங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, கீழ வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பி உங்களுக்கு அக்கவுண்ட் ஆப்ஷன் ஒண்ணு குடுத்துருப்பாங்க.
ஸோ அந்த அக்கவுண்ட் ஆப்ஷனை நீங்க டச் பண்ணிட்டு, கீழ ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா, உங்களுக்கு மை ரிவார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணு இருக்கும். சரிங்களா? இந்த மாரி தான். மை ரிவார்ட்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். ஸோ இந்த மை ரிவார்ட்ஸ டச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இங்க மாரி ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கும். ஸோ இது வந்து ஜாயினிங் போனஸ் சரிங்களா? நீங்க வந்து கரெக்ட்டா இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. உங்க அப்ளையன்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா லிங்க் வாங்கி, கரெக்ட்டா கிளியர் டேட்டா, கிளியர் கேட்ச்லாம் குடுத்து, அந்த ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு, இத நீங்க கரெக்ட்டா இன்ஸ்டால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு ரிவார்ட்ஸ்ல இந்த மாரி 200 பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கும். ஸோ இதுதான் விஷயம். சரிங்களா? ஓகே ப்ரோ. இன்ஸ்டால் பண்ணியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. என்னோட டவுன்லோடுக்கு எப்படி லிங்க் குடுக்குறது அப்படின்னா, இங்க மேல அப்படியே திரும்பி அந்த மைய கோட டச் பண்ணிட்டு கீழ ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க பாருங்க இன்வைட் ஃபிரெண்ட்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். சரிங்களா? ஸோ இன்வைட் ஃபிரெண்ட்ஸ். ஸோ இன்வைட் ஃபிரெண்ட்ஸ நீங்க டச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு லிங்க் ஒண்ணு குடுத்துருப்பாங்க கீழ. ஷேர் டூ யுவர் ஃபிரெண்ட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அந்த ஷேர் டூ யுவர் ஃபிரெண்ட்ஸ் நீங்க என்ன பண்ண கிளிக் பண்ணீங்கன்னா, காப்பி பண்ற மாரி ஆப்ஷன் இருக்கும். அந்த காப்பி பண்ண ஆப்ஷன் நீங்க டச் பண்ணிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அது லிங்க் வந்து காப்பி ஆயிடுங்க. அவ்வளோதாங்க விஷயம். ஸோ இத நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்களோட டவுன்லைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க என்னோட டவுன்லைனுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குரூப்ல இருக்கிற மெம்பர்ஸ்க்கு நான் ஷேர் பண்றேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட குரூப்ல இதான் குரூப்பு. ஸோ அந்த குரூப்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இந்த லிங்க் மூலியமா யாரால லிங்க்க வந்து ஜாயின் பண்றாங்களோ, ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? ஸோ அவங்க ரிஜிஸ்டர் பண்ணது மூலியமா எனக்கு வந்து இங்க வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகும். எங்க ஆட் ஆகும் அப்டின்னா, இங்க இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாரி மை ரிவார்ட்ஸ்ல கீழ வந்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க நேமு, அவங்க ஐடி என்னது, 80 பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணுவாங்க. ஸோ இதுதாங்க இது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். திரும்பியும் ஷார்ட்டா சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, உங்க அப்ளையன்ட் கிட்ட லிங்க் வாங்கிக்கங்க. சரிங்களா? இப்ப நான் இந்த மாரி லிங்க் போட்டிருக்கு இல்லையா? இந்த மாரி லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த குரூப்ல இருக்கீங்களோ, அந்த குரூப்ல ஷேர் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அந்த லிங்க் மூலியமா நீங்க உள்ள போறீங்க அப்டின்னா, ஸோ அது ஸ்ட்ரெய்ட்டா அது எங்க போகும்னா, இதுக்கு தான் போகும். Play Store தான் போகும். சரிங்களா? Play Storeக்கு போயிடும் அது. Play Store போய் இன்ஸ்டால் பண்ண சொல்லும். ஸோ இன்ஸ்டால் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிடுங்க. சரிங்களா? இன்ஸ்டால் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு கீழ அக்கவுண்ட் ஆப்ஷன் இருக்கும். அந்த அக்கவுண்ட் ஆப்ஷன் டச் பண்ணிட்டு மொபைல் நம்பர் போட சொல்லுவாங்க. மொபைல் நம்பர் போடுங்க. மொபைல் நம்பர் போட்ட பிறகு நேம் கேட்பாங்க. நேம் போட்டு கீழ வந்து கெட் ஓடிபி குடுத்து ஓடிபி போட சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு ரெஃபரல் கோடு காமிக்குது. அந்த நேம் போடுறீங்கல்ல, நேம்க்கு கீழ உங்களுக்கு ரெஃபரல் கோடு காமிக்குது அப்டின்னா, நீங்க பண்ணியிருக்க மெத்தட் தப்புன்னு அர்த்தம். ரெஃபரல் கோடு உங்களுக்கு காமிக்குதுனாவே நீங்க என்ன பண்ணா, மறுபடியும் இந்த மாரி ஃப்ரண்ட் பேஜ் வந்துட்டு, இந்த ஆப் பைமோட்டோ ஸ்மார்ட் ஆப் இருக்கு இல்லையா? அந்த ஆப் அழுத்தி புடிச்சீங்கன்னா, இந்த மாரி ஐகான் மாரி வரும். டொய்ங் அந்த டெலீட்க்கு பக்கத்துல. ஸோ நான் இப்ப ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாரி ஆப்ஷன் வரும். சரிங்களா? ஸோ அந்த ஆப்ஷன் நீங்க டச் பண்ணுங்க. அத டச் பண்ணிட்டு, கீழ வந்தீங்கன்னா, உங்களுக்கு செட்டிங்ஸ் உள்ள போயிட்ட பிறகு ஸ்டோரேஜ் அண்ட் கேட்ச்ன்னு இருக்கும். அந்த ஸ்டோரேஜ் அண்ட் கேட்ச்ல இங்க குடுத்திருப்பாங்க. கிளியர் கேட்ச், கிளியர் ஸ்டோரேஜ்ன்னு சொல்லிட்டு. இது 2யுமே ஃபர்ஸ்ட் கிளியர் கேட்ச் குடுங்க. 2வது கிளியர் ஸ்டோரேஜ் குடுங்க. அடுத்தது நீங்க என்ன பண்ணணும், ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணணும். அது 2த்தையுமே பண்ணிட்டு, அன்இன்ஸ்டால் இருக்கு இல்லையா? அன்இன்ஸ்டால் குடுத்துட்டீங்கன்னா, ஆப் வந்து டெலீட் ஆயிடும். கரெக்ட்டுங்களா? ஸோ மறுபடியும் நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க அப்ளையன்ட் குடுத்த லிங்க் மூலியமா நீங்க என்ன பண்ணணும்னா, ஸோ அது லிங்க் டச் பண்ணி உள்ள போனீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா Play Store போகும். இன்ஸ்டால் பண்ணுங்க. ஸோ எப்பயும் போல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அக்கவுண்ட்க்குள்ள போறீங்க. அக்கவுண்ட்க்குள்ள போயிட்ட பிறகு எப்பயும் போல உங்க நேம் கேட்கும். ஸோ மொபைல் நம்பர் கேட்கும். ரிஜிஸ்டர் பண்ணா ரிஜிஸ்டர் ஆயிடும். சரிங்களா? இதுதான். உங்களுக்கு ரெஃபரல் கோடு காமிக்குதா அப்டின்னா, நீங்க என்ன பண்ணணும், ஒரே ஒரு தான். அந்த ஆப் உள்ள போயிட்டு கிளியர் டேட்டா, கிளியர் கேட்ச் குடுத்துட்டு, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, அத அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு, மறுபடியும் லிங்க் மூலியமா இன்ஸ்டால் பண்ணணும். பண்ணா உங்களுக்கு அந்த ரெஃபரல் கோடு வந்து காமிக்காது. சரிங்களா? ரெஃபரல் கோடு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்திருக்குனாவே நீங்க தப்பா பண்றீங்கன்னா அப்போ கிளியர் டேட்டா, கிளியர் கேட்ச் குடுத்துட்டு நீங்க வந்து பண்ணுங்க. அவ்வளோதான் விஷயம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த ஒரு டவுட்டுமே நம்மளுடைய கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த சேல்ஸ் டீமினுடைய ஃபார்ம் எப்படி ஃபில் பண்றது? சேல்ஸ் டீம் எல்லாருமே ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்ட்டாங்க. ஸோ அந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபில் பண்றது எப்படி? அதேபோல பை மோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொஃபைல் ஆப்ஷன் ஒண்ணு இருக்கும். சரிங்களா? ஸோ ப்ரொஃபைல் ஆப்ஷன் மூலியமா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே எப்படி இதில நம்ம அப்டேட் பண்றது? ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸோ இந்த வீடியோ புடிச்சா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அன்பு அஃபிஷியல். பாய். ஸோ அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, ஆப் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இன்ஸ்டால் பண்றது? அத பத்தி ஒரு வீடியோ போட்டுருக்கோம். சரிங்களா? அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? தேங்க் யூ.